நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு கிளைண்ட்டாக ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு 8,000 to 10,000 ரேஞ்சில் ஒரு கிளைண்ட்டாக ஆன்போர்ட் பண்ணியிருக்காரு வெப்சைட் டெவலப்மெண்ட்டுக்காக. அவர் வந்து மெசேஜ் பார்ப்போம். அந்த ஸ்டூடெண்டோட பேர் பாரத். கஸ்டமர் ஆஸ்க் வெப்சைட் ஃபார் லாகின் கிரெடென்ஷியல் ப்ராஜெக்ட் இன்ஃபோ அண்ட் சேல்ஸ் அனலிஸ்ட் வித் அட்ராக்டிவ் அண்ட் ஹவு மச் பட்ஜெட் வி கேன் கோட் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் கேட்டேன் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்கள் கிளைண்ட்ஸ் பற்றி. அப்போ தான் என்ன சொல்ல முடியும் அபவுட் கிரியேட்டிங் ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்டோட ப்ராஜெக்டை கொஞ்சம் க்ரியேட் பண்ணி அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்க போது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்க போது. மேக்ஸிமம் இதுதான் ஒர்க். ஸோ நம்ம வந்து வெப்சைட் டெவலப் பண்ணும்போது 2 விஷயம் தான் நம்ம கேட்க போகிறோம். ஸ்டூடெண்ட் பேசிக் லாகின் கிரெடென்ஷியல் செட் பண்ண போகிறோம். அடுத்தது ப்ராஜெக்ட் இன்ஃபார்ம் வாங்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறாங்க, டாக்குமெண்டேஷன். இதுதான் மேக்ஸிமம் நம்ம பண்ண போகிறோம் ஒர்க்ஸ். இது தாண்டி பெரிய ஒர்க்ஸ் இல்லை. ஸோ நான் வந்து இதில் சொன்னேன், இது உங்கள் ஃபஸ்ட் கிளைண்ட்டாக இருந்தால் நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்போது ஒரு சார்ஜ் பண்ணலாம் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ இஸ் யுவர் ஃபஸ்ட் கிளைண்ட் அப்படின்னா 8,000 to 10,000 நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட் கிளைண்ட் தான் அப்படின்னு சொன்னார். தட்ஸ் அ குட் நியூஸ் பா அப்படின்னு சொல்லிட்டு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு அவர் கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணார், ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இப்போது இந்த ஃபீல்டுக்கு கிளைண்ட்ஸ் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளைண்ட்ஸை அக்வயர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் மெத்தட்ஸில் நீங்கள் லேக் ஆஃப் பண்ணுறீங்கன்றது தான் இதுக்கு முக்கியமான ரீசன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எப்படி பண்ணுறாங்க, இவங்க மட்டும் எப்படி பாசிபிள்? இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் இன்ஸ்டாகிராமில் தான் கிடச்சிருக்கு. பட் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணாமல் ஒரு மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ட்ரை பண்ணணும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க்ஸ் நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு தான் உங்களுக்கு லீட்ஸ் கிடைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆவாங்க ஒர்க் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1 or 2 ரீல்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு உங்களோட டெமோ வெப்சைட்ஸு, டெமோ ஒர்க்ஸ் வெப்சைட்ஸ் சொல்லுங்க. நான் வந்து என்னோட ஃபீல்டு வெப்சைட் டெவலப் பண்ணாலும் டெமோ வெப்சைட்ஸ்னு சொல்கிறேன். உங்கள் ஃபீல்டு என்ன ஃபீல்டாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்கில்ஸ் வேஸ்ட்டாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் நீங்களே பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்கன்றதே மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ மேக் ஷோர் நீங்கள் பண்ணுற வேலை மற்றவங்களுக்கு தெரிய வைங்க. அப்போ தான் உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஸோ உங்களை நீங்கள் ஷோ ஆஃப் பண்ணாமல் யாருமே இங்கே பாருங்கள் இவர் ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவர் பண்ணுறாருன்றது தெரியறதே நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸில் தான் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேஸ் லெவலில் 8,000 to 10,000. பட் இப்போ ஒரு டைமில் ஓவர் தி டைம் பீரியடில் ஒரு மினிமம் ஸ்டார்டிங் ரேஞ்சே 10,000 வெப்சைட் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு. இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 வீக்கில் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்போம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போது நோ கோட் வெப்சைட் ஸ்கில் செட். நம்ம ப்ரொஃபஷனலாக வெப்சைட்டை க்ளீனாக ஒரு அடுத்த ஸ்டேஜஸ் என்ன நடக்கும், நான் வந்து ஆல்ரெடி கால் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்ல நீங்கள் பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன ஆக போகுது, ஓகே அவங்க சொன்னதுக்கப்புறம் டிசைன்ஸ் நம்ம வந்து டெமோ வெப்சைட் டிசைன்ஸ் அனுப்ப போகிறோம். டெமோ வெப்சைட் டிசைன்ஸ் அனுப்ப என்ன பண்ண போகிறோம், அவங்க கொட்டேஷன் சென்ட் பண்ண போகிறோம். இந்த கொட்டேஷன் பார்த்து டெமோ வெப்சைட் பார்த்து எதாவது சூஸ் பண்ணுறாங்களோ அதை வந்து லைவாக ஒரு வாட்டி காமிக்க போகிறோம், டெமோவாக க்ரியேட் பண்ணி. மூணாவது அந்த வெப்சைட்டை நம்ம லைவுக்கு கொண்டு வர போகிறோம் வித்தின் வீக்குள்ளே. ஸோ இதுதான் நம்ம மேக்ஸிமம் இதில் ஸ்டெப்ஸை 50% ஆஃப் தி அமௌண்ட் நம்ம வாங்கிட்டு மீதி 50% ஆஃப் தி அமௌண்ட்டை ஆஃப்டர் தி ஒர்க் நம்ம சப்மிட் பண்ணி கொடுக்க போகிறோம். இதுக்கு இந்த மாதிரி விச் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் ஸ்டோர் டெவலப் பண்ணி கொடுத்தா நீங்கள் வந்து 15,000 to 20,000 சார்ஜ் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு சாதா போர்ட்ஃபோலியோ வெப்சைட் ஆர் இந்த மாதிரி ரொம்ப லெஸ் ஒர்க் இருக்கிற வெப்சைட் கூட நீங்கள் வந்து 8,000 to 10,000 சார்ஜ் பண்ணலாம் per week or 2 weeks. இதில் கிளைண்ட் அக்வயேஷன் பண்ண முடியல அப்படின்னு நினச்சேன்னா நான் எவ்வளோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். யூடியூப்பில் கால் ரெக்கார்டிங்ஸ் எவ்வளோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிளைண்ட்ஸ் நிறைய பேர் தேர் அப்ரோச்சிங், நிறைய பேருக்கு கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்கே நிறையா இருக்குது. நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு தெரிய வைக்கணும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றது நீங்கள் தெரிய வச்சாலே அவங்க கூட ஒர்க் பண்ண விரும்புவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று காஸ்ட். நம்ம இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர்ஸ், வி ஆர் நாட் அன் ஏஜென்சி. ஓகே, ஏஜென்சி ஒரு பெரிய ஏஜென்சியாக இருக்கும்போது அவங்க நிறைய கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி நிறைய ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்போர்ட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு பிரிமிட் மாதிரி நீங்கள் டிசைன் யோசிச்சுக்கோங்க. இந்த பிரிமிட்டில் ஃபஸ்ட் டாப் ஆஃப் தி ஃபனலில் தான் அவங்க இருக்காங்க. அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்குது. அவங்க வந்து 2 டெவலப்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து 2 டெவலப்பர்ஸுக்கு காசு கொடுக்கணும், ஏஜென்சிக்கு ஒரு ப்ராஃபிட் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ராஃபிட் ஏஜென்சி இந்த காஸ்ட் எல்லாமே கிளைண்ட்டுக்கிட்ட தான் கவர் பண்ணுவாங்க. பட் ஆஸ் இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சர் நம்மளை யோசிச்சு பார்த்துக்கோங்க. இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சராக இருக்கும் போது நீங்கள் ஏர்ன் பண்ணுற மொத்த அமௌண்ட் ஒரு 10,000 நீங்கள் ஒரு சிங்கிள் வெப்சைட்னாலும் அந்த 10,000ன்றதுமே உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் தான் இருக்க போகுது. நீங்கள் யார்கிட்டே கொடுக்க போகிறதுல நீங்கள் தான் அந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து கிளைண்ட்ஸ் அவங்க நிறைய அப்லோட் பண்ண ஆன்போர்ட் பண்ணுறாங்க, நம்மளால் பண்ண முடியாதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களாலே பண்ண முடியும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்ஸாக இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் ஒரு பர்சனே இல்லை 2 பர்சன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், அது ஒர்க் ஆகும். ஆஸ் ஒரு ஸ்டார்டிங் பிகினர் சேஞ்சஸில் நீங்கள் எப்படி இருந்தாலும் எடுத்தவொடனே ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? கிடையாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ரோ ஆக போகிறீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 கிளைண்ட்டோட தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ண போகிறீங்க. அங்கேருந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண போகிறீங்க. போர்ட்ஃபோலியோ என்ன, நான் இத்தனை பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னை பற்றி நிறைய உங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறோன்னு கேட்க வரவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணணும். போர்ட்ஃபோலியோ சென்ட் பண்ணும்போது தான் நீங்கள் எத்தனை பேரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிய வரும். அதுக்கு மினிமம் ஒரு 5 பேராச்சும் தமிழ்நாட்டு பீப்பிளோட ஒர்க் பண்ணால் இன்னும் நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட நீங்கள் வந்து டைப் பண்ண சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ பிகினிங்லேருந்தே நீங்கள் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப காஷியஸாக இருக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்க, எனி ஸ்கில் செட், அது நோ கோட் ஸ்கில் செட் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்கில் செட் லேர்ன் பண்ணாலும் சரி, டிசைனிங்காக இருக்கட்டும், வீடியோ எடிட்டிங்காக இருக்கட்டும், எந்த ஸ்கில் செட் டிசைனிங்காக இருந்தாலும் சரி அந்த ஸ்கில் செட்டாக இருந்தாலும் சரி, ஃப்ரீலான்சிங்குள்ளே உங்களுக்கு ஸ்கில் செட் எந்த அளவுக்கு
லேர்ன் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டோ அது ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறது கொடுக்கணும். சரி, கிளைண்ட்ஸ் அக்வயர் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஸ்டூடெண்ட் எதில் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஸ்டாகிராமில் தான் பண்ணியிருக்காரு. ஓகே, நானும் உங்ககிட்ட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இன்ஸ்டாகிராமில் மேக் ஷூர் கிரியேட் ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுங்கள். இந்த நிறைய டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் வச்சுருப்பீங்களே, ஐ டோன்ட் வாண்ட் மென்ஷன் தோஸ் நேம்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ்லாம் வைக்காமல் நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷனல் நேமோ ஏஜென்சி உங்களோட பேரோ இல்லாட்டி உங்கள் ஏஜென்சி நேமோ நீங்கள் செட் பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் கார்டு விருப்பம் இல்லைனாலும் நீங்கள் வந்து ஒரு மேலோட்டமாக நீங்கள் வந்து ஒரு லோகோ மாதிரி செட் பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற டெமோ வெப்சைட்ஸ், நீங்கள் பண்ணுற வீடியோ எடிட்டிங்கோ இல்லாட்டி நீங்கள் பண்ணுற கிராஃபிக் டிசைனோ இந்த மாதிரி எதாவது காமிக்கலாம். இது மூலமாகவே கிளைண்ட்ஸ் உங்களுக்கு அப்ரோச் பண்ண சார்ஜ் பண்ணுவாங்க. ஓவர் தி டைம் பண்ணல அவுட் ரீச் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஒர்க்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ மாதிரி பண்ணி போய் அவுட் ரீச் பண்ணுங்கள். இது நல்ல ரிசல்ட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக தரும். நெக்ஸ்ட் அவுட் ரீச் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் சொல்ல போனால் நான் யூஸ் பண்ண மெசேஜ் கிட்ஸு, இமெயில் கிட்ஸ்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஐயோ எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு கிளவரான ஐடியா கிடச்சிரும். ஃப்ரீலான்சிங் பற்றி எனக்கு சுத்தமாக நாலேஜ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமேட்டிக்கே இல்லை. நான் பேசிக்கான ஒரு நாலேஜை ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரீலான்ஸ்னால் என்ன, எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், யார்கிட்ட போய் கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணலாம், நான் இமெயில் கிட்ட ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். யூடியூப் சேனலில் ஒரு வாட்டி இப்படி பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 160 வீடியோஸ் கிட்ட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு பேசிக் எல்லாத்தையுமே கண்டென்ட் இல்லாமல் நான் அவ்வளோ பேச முடியாதுல்ல. ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியா கிடச்சிடும் உங்களுக்கு. இந்த ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க பாசிபிள். ஸோ கிளைண்ட்ஸ் கிடைக்க மாட்டுது அப்படின்ற கொஷின்ஸ்லாம் இருந்ததுன்னா ஜஸ்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. கிளைண்ட்ஸை நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறது தான் ரீசன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த நோ கோட் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணுறா டெஃபினட்டாக லேர்ன் பண்ண முடியும். அப்கமிங் பேட்சஸில் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ரீயான ஐடியா கிடச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இருக்க போகுது, என்னென்ன விஷயம்லாம் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, என்னென்ன மாடல்ஸ் இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே ஒரு குரூப் லிங்க் இருக்குது, ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் தி சப்மிட்டில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வரும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒரு ஃப்ரீ வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃப்ரீ வெபினார் அட்டன் பண்ணுறவங்களுக்கும் ஃப்ரீ கிட்ஸ் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு கொடுப்போம். நீங்கள் அதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிளைண்ட்ஸ் அக்வார்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்கள டேரக்ட் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். அதில் இந்த மாதிரி நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இருக்கும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா இந்த பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்னும் கிளியர் கட்டான ஐடியா கிடச்சிரும் உங்களுக்கு.